நல்ல உள்ளம் கொண்ட அற்புத உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேகவியின் குரல். இப்போ பாருங்க, சில பூக்களை காமிக்கிறேன். இந்த பூ உங்களுக்கு தெரிஞ்ச பூ, ரோஜா பூ. எல்லாருக்கும் நல்லா தெரியும். அடுத்தது இந்த பூவை பாருங்கள், செம்பருத்தி பூ. இதுவும் தெரியும். இதை பார்த்தோன்னே எல்லாருமே சொல்லுவாங்க, இது செம்பருத்தி பூ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பூ காமிக்கிறேன் பாருங்கள். இது அளவில் ரொம்ப சின்னது, ரொம்ப சின்ன பூ. பார்த்தா மல்லிகைப்பூ மாதிரி, அரும்பு மாதிரி தெரியுது. ஆனால் அரும்பு இல்லை. ஒரு வேளை அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு பூவாக இருக்கலாம். அடுத்தது இன்னொரு பூவை காட்டுறோம் பாருங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த பூ. இந்த பூ செடியினுடைய பெயர் தெரியல, பூ தெரியல. ரொம்ப நாளைக்கு இந்த பூத்த பிறகு கிட்டத்தட்ட 20 நாளைக்கு கூட அது அப்படியே இருக்குது. வாடுவதே கிடையாது. குறைஞ்சது 20 நாளைக்கு இந்த பூ அப்படியே இருக்குது. இந்த பூச்செடியில் காய்ச்சிருக்கு பாருங்கள், காய். இது காய், அந்த பூச்செடியினுடைய காய். அந்த பக்கம் பார்த்தா மாட்டுக்கொம்பு மாதிரி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், அந்த பூச்செடி, அந்த பூ, அந்த பூவில் இருக்கக்கூடிய அந்த பூச்செடியில் இருக்கிற காய். இதுவும் அப்படியே பார்த்தா மாட்டுக்கொம்பு மாதிரி இருக்குது. இயற்கையான அற்புதத்தை பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கிட்ட நின்று பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இயற்கை எப்படியெல்லாம் விளையாடுது பாருங்கள். நன்றி, வணக்கம்.